Dear students, I am Ravathi. 12th standard exercise 2.5 la 9th sum. So that the equation z cube plus 2z bar equal to 0 has a 5 solution. கொடுத்துருக்கிறது க்யூபில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நார்மலாக எத்தனை சொல்யூஷன் கிடைக்கணும்? 3 சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கணும். ஏன்னா ஒரு பவரில் என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியோட தான் சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது க்யூப்னு கொடுத்துட்டு 5 சொல்யூஷன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு கிவன், வாட் இஸ் கிவன்? z cube plus 2z bar equal to 0. That is a given. அப்போது இதில் வந்து அந்த ப்ளஸ் 2z பாரை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா z cube equal to minus 2z barன்னு ஆயிரும். அப்போது z cube equal to minus 2z bar அப்படிங்கும்போது taking modulus on both side. ஸோ என்ன பண்ண போகிறோம்? taking modulus on both side. ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகும். அப்போது இங்கே மாடுலஸ் எடுத்தோம்னா z கியூபுக்கு மாடுலஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2z பார்னு வரும். மாடுலஸ் வருதுனாவே அந்த நெகட்டிவ் வேல்யூ என்னவா மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தென் மாடுலஸுக்கு கீழே வந்து பவர் வந்து வெளியே வந்துடும். தென் 2 வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வெளியே வந்துடும். தென் மாடுலஸ் z பார் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எகெயின் மாடுலஸ் z பாரில் வந்து பார் ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் மாடுலஸ் zன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போது ஈக்குவல் டு மாடுலஸ் zன்னு எழுதணும்னா எல்லாத்தையும் மறுபடியும் ஒன் சைடு கொண்டு வரும். அப்போ மாடுலஸ் z கியூப் மைனஸ் 2 மாடுலஸ் z ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுலேயும் மாடுலஸ் z காமனாக இருக்கிறனால அதை வெளியே எடுத்துக்கலாம். மாடுலஸ் z காமனாக வெளியே எடுத்தோம்னா இதுக்குள்ளே ஒரு மாடுலஸ் z ஸ்கொயர் இருக்கும். தென் மைனஸ் 2 மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் வந்துன்னா மாடுலஸ் z ஈக்குவல் டு 0, தென் இந்த பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போது மாடுலஸ் z ஈக்குவல் டு 0 அண்ட் மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ நார்மலாக என்ன ஆயிரும்? ஒன் ஆஃப் த சொல்யூஷன் 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். z ஈக்குவல் டு 0ங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். தென் இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு மறுபடியும் பார்க்க போகிறோம். இப்போ மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அனதர் சைட் போனால் என்ன ஆயிரும்? ஸோ மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி? z அண்ட் z பார் ஈக்குவல் டு 2. அதாவது மாடுலஸ் z ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி வந்து z அண்ட் z பாராக நம்ம எழுதிக்கலாம். அப்போது z பார் ஈக்குவல் டு 2 பை z அப்படின்னு எழுதும்போது இந்த கிவன் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க? z கியூப் ப்ளஸ் 2z பார் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுபடி நம்ம அந்த z பாருக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 பை z ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிபிள் பண்ணால் z கியூப் ப்ளஸ் 4 பை z ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது z பவர் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ டினாமினேட்டில் வர z அந்த பக்கம் போய் 0 கூட மல்டிபிள் ஆகி 0 ஆயிரும். இப்போ ஃபைனலாக கிடச்சிருக்கிறது டிகிரி 4ல் தென் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்குது. டிகிரி 4 கிடச்சதுனாவே இட் ஹேஸ் அ 4 நான்-ஜீரோ சொல்யூஷன்ஸ்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 0ங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். therefore z cube ப்ளஸ் 2z பார் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்கு ஹேஸ் 5 சொல்யூஷன்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். கிளியர்? தேங்க்யூ.